தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் இருக்கிற 234 மெம்பரில் அத்தனை பேருமே அவங்க குழந்தைய சிபிஎஸ்சியில் தான் சேர்ந்தாங்க. வெக்கமான சூடு சுரணம் இல்லையா மும்மொழி கொள்கை வேண்டான்னு பேசுகிறவங்க. 52 லட்சம் ஏழை மாணவர்கள் அரசாங்க பள்ளியில் படிக்கிறதுனால அவனை நீ அனாதையாக விட்டுருவியா? நீ அது என்ன யோக்கியது இருக்குது? என்ன வசனம் இது? நாங்கள் தமிழ் என்ன தமிழ் இருந்த காமிச்சிங்க? தமிழில் பேர் கிடையாது. உங்கள் டிவிக்கு இதெல்லாம் திருப்பி பழைய கதையை நான் சொல்ல விரும்பலை. தமிழ்நாட்டின் கெஜ்ரிவாலாக இவர் உள்ளர போவார். இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சீஃப் மினிஸ்டர் பேசுகிறாரு, குடிக்காதீங்கன்னு பேசுகிறாரு. 5000 கடை 3000 பாரை வச்சுட்டு 8000 பேர் 51% தமிழ்நாட்டில் குடிகாரன் ஆக்கிவிட்டு பவருங்கிற டேக் கட்டிக்கிறவரில் என்ன வேணாலும் பேசலாம். இந்த பவர் டேக் போகட்டும். யாரு ஒத்துக்கிறீன்னு பார்த்து எப்போ போகும்? 26 போயிடும். 26 அரசாங்கத்துக்கு போயிடும். இவருக்கு இப்பயே போயிடும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பொருளாளர் SR சேகர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு தமிழகமே ரொம்ப எதிர்பார்ப்போட என்னதான் நடக்க போகுது, இவங்களுடைய ஊழல் என்னைக்கு தான் ஓய போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் டாஸ்மாக். இதில் 2 நீதிபதிகள் அவங்களுடைய அமர்வுல இருந்து விலகி இருக்காங்க. இந்த கேஸ் எந்த ஸ்டேஜில் சார் போய் முடியும்? தாமரை டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, ஏதாவது ப்ராக்டிஸிங் ஹைகோர்ட் ஜட்ஜு, சீனியர் ஜட்ஜு, இது அட்வொகேட்ஸ் ஆர் ஜட்ஜிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, டாஸ்மாக்கு மேலே இடி எடுத்த நடவடிக்கையை ஒண்டர்ஃபுல்லாக அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டாங்க. அது அப்போ கிடைத்த ஆதாரங்களை மட்டும் இப்போ கட்டுக்கட்ட ஒரு நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு புக் எடுத்துகிட்டு வராங்க. அது உள்ளே போய் படித்து பார்க்கும்போது இன்னும் நிறைய ஆதாரங்கள் கிடைக்கும். ஆமாம். மேலெழுந்த வாரியாக கிடைத்தது 1000 கோடி. சாதாரண பாமரனுக்கும் தெரிஞ்சது பல லட்சம் கோடி. EPS சொன்னதே 40,000 கோடி. அதனால் இந்த சூழ்நிலையில் அதனுடைய கேஸ் எப்போதும் ரொம்ப வலுவாகத்தான் இருக்கிறது. அண்ணாமலை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் A1 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த A1க்குலாம் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். இவர் எப்படி சொல்கிறார், இவர் முன்னால் தீர்மானிக்கிறார், இவர் மத்திய அரசு சொல்லி அதை பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நியாயமான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா பவரையும் பயன்படுத்தி ஸ்டேட் கவர்மெண்ட்டை கைகட்டி சேவகமாக தான் வச்சுருந்துச்சு. நாம் அதை செய்ய போகிறதில்ல. செய்யறது தான் என்றைக்கோ செஞ்சுருப்போம். கண்டிப்பாக. அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டாவது CM இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் தி கேபினெட் டிசிஷன். அந்த கேபினெட் டிசிஷனில் தான் இத்தனையுமே நடந்திருக்கு. அதனால தான் ஒரு IPS அதிகாரி என்ன மேலே நடக்குதுன்னு தெரிஞ்சதுனால நேச்சுரலாக அவர் சொன்னது A1 அவர் சொன்னது. நிச்சயமாக அவர் A1 தான். அதனால் இப்போ இந்த கேஸ் எப்படி போகும் நீங்கள் கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய ஹேசியத்துக்கு கேஸ் நல்லா போகும். நிறைய மந்திரி மாட்டுவாங்க. தமிழ்நாட்டின் கெஜ்ரிவாலாக இவர் உள்ளர போவார். இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏதோ அரசியல் கட்சியினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிற விஷயம் இல்லை. சாதாரண டீ கடைக்காரங்க கூட இதுதான் பேசுகிறான். அதனால் இந்த டாஸ்மாக் கேஸு இந்த அரசாங்கத்துக்கு மூடு விழா. நாங்கள் டாஸ்மாக்கு படம் ஒட்டி மூடு விழா நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய மகளிர் அணி. அரசாங்கத்துக்கு இது ஒரு மூடு விழா. இப்போ செந்தில் பாலாஜி தன் மேல் எந்த ஒரு குற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் டெல்லி போயிட்டு வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது அவர் அமைச்சராக வேண்டுமா அப்படின்னு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு கேள்வி கோர்ட் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. 10 நாள் கெடு கொடுத்துருக்காங்க. அமைச்சர் பதவியில் நீடிப்பாரா இல்லை விலகுவாரா? சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த ஆர்டர் அப்சர்வேஷன் இஸ் அப்சல்யூட்லி ரைட். எந்த விதமான சட்டத்திட்டங்களுக்கும் நியாய தர்மத்துக்கும் உட்படாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். அந்த கட்சியினுடைய கல்ச்சர் எப்படி தான். அவங்களை எதிர்த்து பேசுகிறவங்களை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களை எதிர்த்து அவங்க குடும்பத்தில் பேசினதுக்காக குடும்ப பத்திரிகை எரித்து அதில் ஒரு 4-5 ஜேர்னலிஸ்ட்டை கொன்னவர்கள், எரித்தவர்கள் மதுரையில். அவங்க தினகரன் பத்திரிகையினுடைய வழக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எது வேண்டுமானாலும் செய்வார்கள். அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த சாதாரண தர்மங்களை எல்லாம் மீறி இவங்க குடும்பத்துக்கு பையை அப்படியே கொண்டாந்து கீழே உள்ளே திறந்து நோட்டெல்லாம் எடுக்காமல் சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கறதுனால செந்தில் பாலாஜியை வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸலண்ட் போஸ்ட்மேன். ஆனால் அதுலேருந்து கையை விட்டு எதுவும் எடுக்காது. போஸ்ட்மேன்லாம் நான் மதிக்கிறேன். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது.
அதனால அவர் வச்சிருக்காங்க. அதனால அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க. மந்திரி பதவி கொடுத்தனுடைய நோக்கமே இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒழுங்காக கொண்டாந்து கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட ஆள் இல்லை. அதனால அவருக்கு பாக்கியம் மந்திரி பதவி. ஊழலையும் வந்து நேர்மையாக செய்யக்கூடியவர். சரியான வார்த்தை சொன்னீங்க. ஊழலையும் நேர்மையாக செய்யக்கூடியவர். அதனால முழு பணத்தையும் கொண்டாந்து கொடுக்கறதுனால பெயிலாரில் இருந்தாலும் பரவாயில்ல, ஜெயிலில் இல்லாமல் எங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஓடிக்கிட்டு இருக்கு. டெல்லியினுடைய போக காரணம், டெல்லியில் வந்து பெரிய பெரிய லாயர்ஸ் இருக்காங்க, எப்படி இருந்தாலும் எடுத்துருவாங்க. அதனால் போய் அவங்களுக்கு கட்ட வேண்டியதை கட்டி கொடுக்க வேண்டியதை கொடுத்து திரும்பி வந்திருக்கார். நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தில் நியாயமும் தர்மமும் தான் ஜெயிக்கும். அதனால் இவர் எங்கே இருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ இந்த சட்டவிரோதமான பண பரிமாற்றத்தில் வந்து அசோக் குமார் அவருடைய தம்பியும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த 1.5 வருட காலமாக அவரை காணவில்லை, யாரும் வந்து கேள்வி எழுப்பவே இல்லை. ஆனால் இப்போ ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து கண்டிப்பாக ஆஜர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹைகோர்ட் வந்து இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் வந்து போய் ஒன்றா சேர்ந்து உள்ளார போய் ஒருத்தர் சந்தோஷமாக பேசிக்கிறதுக்கு ஆள் வேணுமில்ல அவருக்கு. அதனால உள்ளார போவாங்க. செந்தில் பாலாஜிக்கு ஆள் வேணுமா? அப்புறம் அண்ணன் தம்பி வீட்டில் பிரியாமல் இருக்காங்க, போகிற இடத்துலையும் பிரியாமல் இருக்கணும்னு பிரியமாக நம்ம உள்ளே அனுப்பிச்சு வைக்க போகிறோம். இத்தனை நாளைக்கு வந்து எவ்வளோ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கும், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அநீதியும் நடக்குது பாருங்க. இப்போ இந்த பணப்பரிமாற்ற வழக்கில் தான் உள்ளே போவாரா? டாஸ்மார்க்கில் வந்து இவர் மட்டும் தான் உள்ளே போவாரா? அதில் வந்து முத்துசாமி, ஜெகத் ரட்சகன், ஸ்டாலின் தான் A1 அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் வரிசையாக பார்க்க போகிறீங்க. அண்ணாமலை சொன்ன மாதிரி கச்சேரி நடக்க போகுது. கச்சேரியில் முதல் பாடகராக யார் இருப்பாங்க, 2வதாக யார் இருப்பாங்க, டமாரம் யார் அடிப்பாங்க என்பதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நான் சொன்னோன்னா வேறு ஏதாவது கதை சொல்லுவாங்க. அதனால் நான் அந்த அந்த வாத்தியங்களுடைய பேரை சொல்ல தயாராக இல்லை. எல்லாரும் வரிசையாக போகிறாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டால் மறுபடியும் யோசனை பண்ணுவாங்களே, எங்கெங்கே மாற்றி போடணுங்கிறது மட்டும் தான் எங்களுக்கு கவலை. அதனால் அதையும் நாங்கள் யோசனை பண்ணுவோம். இது ஜெயில், எந்த ஜெயில் போடலான்னு கவலையா? ஆமாம், ஏன்னா ஒரே இடத்துல போட்டால் கூட்டம் நடத்துவாங்க. ஜெயில் எப்படி சார் அமைச்சரவை கூட்டம் நடத்த முடியும்? அதாவது ஆட்சி போனதுக்கு அப்புறம் போனாங்கன்னா பண்ண முடியாது. ஆட்சியில் இருக்கும்போதே போனாங்கன்னா, இப்போ அவர் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இருந்தார் செந்தில் பாலாஜி. அதனால் அந்த மாதிரி ஆயிடுங்கிறதுனால அதுவும் ஒரு கவலையாக இருக்குது. அதை கொஞ்சம் மக்கள் சார்பாக நாங்கள் சரி செஞ்சிடறோம் சீக்கிரம். 2000 கோடி இல்லை, 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களுடைய தமிழ் போராட்டத்திலிருந்து கைவிட மாட்டோம், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், இது பண பிரச்சனை அல்ல, இனப்பிரச்சனை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் உயிரை கொடுத்தாவது தமிழினத்தை காப்பன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இவர் தமிழினத்தை காக்கிற லட்சணம் தமிழ்நாடு அறியும். மும்மொழி கொள்கை எங்கே கடைபிடிக்காமல் இருக்கீங்க? 32 லட்சம் மாணவர்கள் வந்து சிபிஎஸ்சியில் தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க. இல்லை மெஜாரிட்டி ஸ்கூல் உங்கள் ஸ்கூல். தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் இருக்கிற 234 மெம்பரில் அத்தனை பேருமே அவங்க குழந்தைய சிபிஎஸ்சியில் தான் சேர்த்துருக்காங்க. வெக்கமான சூடு சொரணம் இல்லையா? மும்மொழி கொள்கை வேண்டான்னு பேசுகிறவங்களுக்கு 52 லட்சம் ஏழை மாணவர்கள் அரசாங்க பள்ளியில் படிக்கிறதுனால அவனை நீ அனாதையாக விட்டுருவியா? நீ அது என்ன யோக்கியது இருக்குது? என்ன வசனம் இது? நாங்கள் தமிழினத்தை என்ன தமிழினத்தை காமிச்சிங்க? தமிழில் பேர் கிடையாது. உங்கள் டிவி இதெல்லாம் திருப்பி பழைய கதையை நான் சொல்ல விரும்பலை. எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இனத்தையும் தமிழையும் பற்றி பேசுகின்ற அந்த காலம் மலையேறி விட்டது. டிஎம் சௌந்தரராஜன் பாடல்கள் இன்றைக்கி கேட்க இனிமையாக இருக்கலாம். புதிய படத்தில் அது போட்டிங்கன்னா ஒரு வேலும் கேட்க மாட்டான். நீங்கள் 60 வசனங்களை மறுபடியும் திருப்பி பேசாதீங்க. உங்கள்கிட்ட சரக்கே இல்லை. சரக்கை வைக்கிறீங்களே தவிர தலையில் சரக்கு இல்லை. புதிய கோஷம் ஏதாவது போடுங்க. உங்கள் ஐடி டீமை வச்சு ஏதாவது புதுசாக வாசகங்களை கண்டுபிடிங்க. புதிய விஷயங்களை வெளியே விட்டு எங்கள் மேலே அலிகேஷன்ஸ் போடுங்க. திருப்பி தமிழ், திருப்பி மும்மொழி, திருப்பி திராவிடம். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வேற விஷயம் பேச திராவிடமும் இல்லை, தமிழும் இல்லை, மும்மொழியும் இல்லை, எதுவுமே இல்லை. சீஃப் மினிஸ்டர் பேசுறாரு, குடிக்காதீங்கன்னு பேசுறாரு. 5000 கடை 3000 பாரை வச்சுட்டு 8000 பேர் 51% தமிழ்நாட்டில் குடிகாரன் ஆக்கிவிட்டு என்ன பேசுறீங்க நீங்க? என்ன மாரல் கிரவுண்ட்ஸ்? எவன் நம்புவோம் அவங்கள? இன்றைய சோசியல் மீடியா உலகில் இவர்கள் கிழித்து நாராக்கப்பட்டார்கள். அது அப்படி ஆயிட்டோம்னு கூட தெரியாமல் அதே வசனத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் புளிச்சு போச்சு இவர்களுடைய பேச்சு கேட்டு யாரும் நம்ப தயாராக இல்லை. ஒரு குறும்பை ஆடை வந்து நாங்கள் கொத்துக்கறி போடுறோம் அப்படின்னா அது வந்து தேர்தல் களமாக தான் இருக்கும். அது எந்த ஆடுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. சூப்பர். பவருங்கிற டேக் கட்டிக்கிறவரில் என்ன வேணாலும் பேசலாம். அந்த பவர் டேக் போகட்டும். யாரு கொத்துக்கறின்னு பார்த்தோம். எப்போ போகும்? 26 போயிடும். 26 அரசாங்கத்துக்கு போயிடும். இவருக்கு இப்பயே போயிடும். 10 நாளில் போயிடும். கொத்துக்கறி யாருன்னு பார்ப்போம். இபிஎஸோட 650 கோடி வந்து வரி ஏய்ப்பு முறைகேட்டினால தான் வந்து ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை கிட்ட வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஆவணங்கள் இருக்குது. இதை மூடி மறைப்பதற்காக இதை பற்றி மத்திய அரசாங்கம் கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அமித்ஷாவை போய் சந்தித்து வந்ததாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதனால தான் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாயிருக்கு. பிஜேபி கூட்டணிக்கு ஏன் ஒத்துக்கிட்டுச்சுன்னு திமுக பேசுது. எங்களுக்கு கூட்டணிக்கு எதுக்கு ஒத்துக்குன்னா அவங்க பேசுகிறாங்கன்னா இது வந்து நகைப்புக்குரியதாக இருக்குது.
650 கோடினா இவங்க காங்கிரஸில் இத்தனை வருஷ காலம் அப்படி தான் கூட்டணியில் இருந்தாங்களா? இவங்களுடைய காடை முழுசாக வாங்கி வச்சுக்கிட்டு அவர் ஆட்டி படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? தரையில் உட்காந்துட்டு இருந்தாங்களா? நேருவின் மகளை வழங்குன்னு சொல்லி உள்ளர தூக்கி போட்டு உதவுதன்னு வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கைட்டிட்டு போனீங்களா? தமிழ்நாட்டினுடைய மானத்தை காங்கிரஸ் கட்சியிடம் மத்தியில் ஒப்படைச்சு பதவிகளை பெற்று குடும்பம் பெருசாச்சு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளும் இவங்க எல்லா ட்ராப்லேயும் விழுந்தவங்க. அதனால ஒவ்வொரு காடாக வச்சுட்டு இவங்களை பிளாஸ்டிக் சேரில் தரையில் உட்காந்து வச்சவங்க. அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நாங்கள் யாரையுமே பிளாக்மெயில் பண்ணுறது இல்லை. சட்டத்தின் முன் எல்லோரும் சமம். அதனால் யார் தப்பு செஞ்சவங்க தண்ணி குடிச்சு தான், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். இவங்களும் தண்ணி குடிக்க போகிறாங்க. அதனால் அது என்னங்கிறது ஈடி பார்த்துக்கும். அதை பற்றி இவங்க கவலைப்பட வேண்டாம். இப்போ கூட்டணிக்கு பாஜகவும் அதிமுகவும் ஒரு சிறப்பான ஒரு என்டிஏ கூட்டணி அமையும் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காரு. ஊழல் புயலும் ஓய்ந்துவிடும், மது வெள்ளமும் ஓய்ந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2026 இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக சொல்வதற்கு அப்படி என்ன பலமான ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது? இன்றைக்கி 2 விஷயம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்று ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் திமுகவுக்கு எல்லா வகையிலும் ஃபெயிலியர். ஊழல், தேர்தல் அறிக்கையை செயல்படுத்தாது, அப்புறம் அடிப்படையான ப்ராமிசஸ். டாஸ்மாக மூடுவேன், நீட்டை காலி பண்ணுவேன், அதெல்லாம் ஏமாற்று வேலை. அதை விடுங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன் நாங்கள், 1000 ரூபா கொடுக்குறேன், கல்வி கடனை காலி பண்ணுவேன் நாங்கள், விவசாய இதுக்கு ரத்து பண்ணுவோம் நாங்கள். அதெல்லாம் நான்சென்ஸ், ஒன்றுமே நடக்கலை. எல்லா ஃப்ரண்ட்லேயும் தமிழக மக்கள் அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க. இது பிஜேபி காரனா சொல்லலை, நீங்கள் கீழே இறங்கி போய் பாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் 3 மொழி வேணும்னு சொல்லி கையெழுத்து வாங்க போனால் சாமானிய மனிதர், நாங்கள் எதிர்பார்க்காத நபர்கள்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எதிர்பார்க்காத சாமானிய மனிதர்கள், இவர்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிற ஆளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ 36 லட்சம் தாண்டி போயிருக்கு. அதெல்லாம் நம்ம சுமாராக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால் 36 ஃபுல் ஃப்ளெட்ஜாக வேலை பார்த்தோம்னா பறக்கும். ஏன் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வேலை பார்க்க? நிறைய வேலைகள். அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ், இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ், எக்கச்சக்கமாக. இப்போ திருச்சியில் பெரிய கான்ஃபரன்ஸ், 8 இடங்களில் கான்ஃபரன்ஸ் போட போகிறோம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் கட்சி வேலை எக்கச்சக்கமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் மக்கள் வீட்டில் இருப்பாங்க, போய் உடனே கையெழுத்து வாங்கிட்டு வந்துடலாம். அன்றைக்கி பார்க்க முடியல, அதுவாக வரக்கூடிய கையெழுத்து இதெல்லாம். அதனால் இப்படி எல்லா ஃப்ரெண்டிலையும் தோற்று இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அதுவாகவே கோயிங் டு பி இன் கேலோஸ். ஆனால் அதனுடைய பயனை என்கேஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இதையெல்லாம் சரி செய்வோம்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த முகமாக இன்றைக்கி எங்கள் கட்சி தலைவர்னால் சொல்லலாம், அண்ணாமலை எமர்ஜ் ஆகிட்டு வர்றார். வெறும் அண்ணாமலை, வெறும் பிஜேபியால் மட்டும் வெற்றி பெற்ற முடியாது. ஏன்னா சோகால்டு பவர்ஃபுல் திமுகன்னு சொல்லிட்டு 10 கட்சியாக வச்சுட்டு ஆரம்பத்துலேருந்து 55 வருஷமாக அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்று நாங்களுமே ஆல் இண்டியாவில் கூட்டணியில் வெற்றி பெற்றால் அதில் கூட ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் அப்சல்யூட் மெஜாரிட்டி தான். ஆனாலும் கூட்டணிக்கு மந்திரி கொடுத்தோம். இந்த தடவையும் கூட்டணி மந்திரி சபை தான் வச்சுருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் என்டிஏ அரசாங்கம் இருக்குது, பிஜேபி அரசாங்கம் நாங்கள் சொல்லலை. தமிழ்நாட்டில் அந்த வகையில் ஒரு வலுவான கூட்டணி இவர்களுக்கு எதிராக வேண்டும். கண்டிப்பாக. அதனால் நாங்கள் வலுவான கூட்டணி அமைத்தால் மக்கள் விரோத இந்த அரசாங்கம் சரி இவங்க நல்லவங்கன்னு போடுவாங்க. ஒரு பொருள் வாங்க போகிறோம், அது நல்லா இல்லை, இன்னொரு நல்ல பொருள் தெரியணும்ல வெளியே, அது கிடைக்கலன்னு அதுதான் வாங்கிட்டு இருப்பாங்க. அதனால் நல்ல பொருளை தமிழக மக்களுக்கு தரப்போகிறோம். அதனால் வலுவான கூட்டணி. அதனால தான் அமித்ஷா சொன்னார். அமித்ஷா காலை எடுத்து வைத்தால், திரும்பி பார்த்தால், கண்ணசைத்தால், வார்த்தைகளில் ஏற்றம் இறக்கம் சொன்னாலும் ஒவ்வொன்றும் ஒரு முக்கியமான என்ன சொல்லலாம் சாணக்கிய யுக்தி. 2008 வெற்றி முகம்தான். 2014 மத்திய அரசாங்கம் வரிசையாக மாநிலங்கள் போன இடமெல்லாம் வெற்றி. அப்படிப்பட்ட ஒரு வியூகம் முடியவே முடியாது என்கின்ற தென் மாநிலத்தில் 57 ஆண்டுகளாக தமிழகத்தை, எங்கேயோ வளர்ந்திருக்க வேண்டிய தமிழகத்தை சீரழித்த இந்த குடும்ப ஆட்சி போகிறதுக்கு காலம் நிர்ணயம் பண்ண விஷயம்தான் அமித்ஷாவுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் வெற்றி பெறுகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும். எப்படி அமையும், ஏது அமையும், யார் வருவாங்க போவாங்கலாம் போக பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுய ஆட்சி அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழகத்திற்கு கண்டிப்பாக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழினத்தை காக்கணும் அப்படின்னாவே நம்மளுடைய சுய ஆட்சி தமிழகத்தில் உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தமிழர்களையும் தமிழ் இனத்தவர்களையும் காக்க முடியும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. 2006 என்ன ஆட்சி இருந்துச்சு? காங்கிரஸ் கூட்டணியில் நீங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் உங்கள் அப்பா ஆண்டார்ல, அது என்ன சுயாட்சியா இல்லை பிரிட்டிஷ்கார ஆட்சியா? அதுக்கு முன்னால் 89 இருந்தீங்கல்ல, அப்போ இருந்த என்ன? அதுக்கு முன்னால் 67 71 இருந்தீங்கல்ல, அது என்ன? 71 76 இருந்தீங்களா, அது என்ன? அதெல்லாம் சுயாட்சி இல்லையா? பிரிட்டிஷ்காரன், பிரான்ஸ்காரன், இத்தாலிக்காரெலாம் ஆட்டாங்க. இது ஒரு போலித்தனமான வாதம், எடுபடாது.
சென்ட்ரலுக்கு என்ன பவர், ஸ்டேட்டுக்கு என்ன பவர், கன்கரண்ட் பவர் என்னங்கிறது நீண்ட காலமாக எல்லா ஆட்சியிலும் இருந்துக்கிட்டு வருது. ஆமாம். அதுக்கு திடீரென விளக்கம் கொடுத்து சுயாட்சி என்பது யாராவது ஒன்றும் தெரியாத ஆள் காதல் சுற்றலாம். நான் கிராமத்தான் காதல்னு சொல்ல மாட்டேன். கிராமத்தெல்லாம் பயங்கர இன்டெலிஜென்ட். வேணால் திமுககாரன் காதல் வேணால் சுற்றலாம், வேறு யார் காதலையும் சுற்ற முடியாது. இப்போ 5ஆம் தேதி வந்து அனைத்து கட்சி கூட்டம், 22ஆம் தேதி 7 மாநில அமைச்சர்களையும் வந்து முதலமைச்சர்களையும் அழைத்து வந்து கூட்டுக்குழு கூட்டம் அப்படின்னு வந்து நடந்துச்சு. இப்போ அனைத்து எம்பிக்களையும் அழைத்து கொண்டு வந்து முதல்வர் வந்து டெல்லி பயணமாக மோடி அவர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த டீலிமிட்டேஷன் டெல்லி பயணம் டாஸ்மார்க்குக்காகவா இல்லை டீலிமிட்டேஷனுக்காகவா? இதுக்காகலாம் நான் எதுக்குன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து டாஸ்மார்க்கு மற்றதெல்லாம் சொல்லி ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசாதீங்க. முதல்ல வந்து ஒரு மெட்ராஸில் இருக்கிற ஒரு நல்ல காஃபி கொடுக்கறதுக்காக சர்வகட்சி கூட்டம் கூட்டினாங்க. அடுத்தது வந்து வடக்க இருக்கக்கூடிய 6-7 மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டின் போண்டா பஜ்ஜி இந்த இது பட்டு ஷால் போத்துறதுக்காக கூப்பிட்டாங்க. அப்புறம் ஸ்டாலினுக்கும் இது உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியணுங்கிறதுக்காக அந்த கூட்டத்தில் உட்காந்து வச்சு படிக்கணும் இல்லை, ஏதோ ஸ்டேட்மெண்ட்லாம் படித்தாங்க, தப்பாக படித்தாங்க. அவள் உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காக அந்த கூட்டத்தை கூப்பிட்டாங்க. வடநாட்டுக்காரங்களுக்கு நம்ம நாட்டினுடைய டேஸ்ட் போண்டா பஜ்ஜிலாம் கொடுத்தாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பானிபூரி சாப்பிட்றதுக்கு டெல்லி போகிறாங்க. நீங்கள் டீலிமிட்டேஷன் அது இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேச அவங்களுக்கு புரியாது. அவங்க போகிறது இதுக்காக, நீங்கள் வேறு ஏதாவது நினச்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, இப்போ அவங்க தானே சார் சொன்னாங்க. இப்போ 7 மாநில முதலமைச்சர்களையும் வந்து அழைத்து பேசினதா. ஆனால் ஒரு நாள் இல்லை, எப்போவுமே சாதாரண இப்போ டாஸ்மார்க் வந்து 6ஆம் தேதி ஆரம்பிச்சது, இப்போ வரைக்கும் வந்து அது வந்து விவாதமாக வந்து போயிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் அந்த 1 மணி நேரம் மட்டும்தானே இருந்தது. அது அவ்வளோதானே. அதுக்கு மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்களே அவர் 2 பேர் தான் சிஎம், மீதி எல்லாம் ஆப்போசிஷன் பார்ட்டி, காணா போன பார்ட்டி. அவன் ஊர்லேருந்து தமிழ்நாடு எப்படி இருக்கு வந்து பார்த்துட்டு போகணும்னு போய் நின்று இவங்க என்ன மொழி பேசுவாங்களோ அதே ஜாதிக்காரங்களும் அந்தந்த மாநிலத்துக்கு அமைச்சு அதுலேயும் அவங்க பெரிய புரட்சிகரமான ஆள். ஜாதி ஒழிப்பு, மத ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு. ஆனால் அது மட்டும் கரெக்டாக அந்த ஆளை கொண்டு போயிடுவாங்க. போய் அவங்களுக்கெல்லாம் பொக்கே கொடுத்து அவங்கள கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்களும் சந்தோஷமாக ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கவர்மெண்ட் காசில் இருந்துட்டு போயிட்டாங்க. இதை தவிர என்ன கண்டாங்க, ஒரே ஒரு நாள் இன்னும் 25 வருஷத்துக்கு ஒத்தி வைக்கணுங்கிறாரு. யோக்கியமான ஆளாக இருந்துச்சுன்னா மக்கள் தொகை கடன் கட்டுறது உடனே எங்களுடைய இதெல்லாத்தையும் செஞ்சு உடனே பண்ணணும்னு சொல்லணும். சரி, இந்த டீலிமிட்டேஷனை இந்த மாநிலத்தில் பண்ணாங்களா? அவங்க மாவட்டந்தோறும் செய்யக்கூடியதிலே மெட்ராஸுக்கு 3 எம்பி, பல மாவட்டங்கள் எம்பிகளை இழந்துட்டோம், எம்எல்ஏ எழுந்துட்டோம், குறைஞ்சி போய்ட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது. அதுக்கு பதில் சொல்லட்டும், தமிழ்நாட்டின் டீலிமிட்டேஷனே நீ தப்பாக பண்ணியிருக்கீங்க. உனக்கு வேணுங்கிற ஊருக்கு, உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற ஊருக்கெல்லாம் எம்பி எம்எல்ஏ கூட்டிகிட்டு மற்ற கம்மி பண்ணியிருக்கீங்கல்ல. அதனால் டீலிமிட்டேஷனுங்கிறது எல்லாரும் சேர்ந்து நம்ம கெட் டுகெதர் போகிறோமா இல்லையா, ஃபேமிலி, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு வெளி மாநிலத்துக்காரங்களோட ஒரு கெட் டுகெதர் வேணுப்பட்டுச்சு. அதில் அவங்க பையனும் பொண்ணையும் மகள் தங்கச்சியும் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணாங்க. அதுவும் கூட அந்த எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, டிஆர் பாலு, கேஎன் நேரு, துரைமுருகன் பாவம் அந்த ஏரியாவுக்குள்ளேயே வரல. அந்த மெட்ராஸ் மேயர் ஒரு பொண்ணுக்கு அது வந்து எல்லாத்தையும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டு இருந்துச்சு. உதயநிதி உட்காந்துருந்தார். இந்த அம்மா கனிமொழி அம்மா வந்து பக்கத்தில் அண்ணனுக்கு எடுத்து கொடுத்துருந்துச்சு. அது என்னமோ ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் வித் அதர் ஸ்டேட்ஸு அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே ஒன்றும் வேல்யூவே கிடையாது. அதனால் டீலிமிட்டேஷன் பற்றி தயவுசெய்து அவங்களே மறந்துட்டாங்க. தாமரை டிவின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லை, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி பயணம் வந்து டெல்லி பயணம் பானிபூரி சாப்பிடுமா, தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கு தான் போகிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பானிபூரி அவரோட டேபிளுக்கு வராதுன்னு நினைக்கிறீங்க? என்ன இருந்தாலும் நம்ம இட்லி டெல்லிலையும் கிடைக்குது, தமிழ்நாட்டிலையும் கிடைக்குது. டெல்லி இட்லியோட தமிழ்நாடு நல்லா இருக்கும்ல. அதனால அங்கே போனால் அதோட ஸ்டாண்டர்டு தனி. பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக 6ஆம் தேதி வந்து மோடி அவர்கள் தமிழகம் வராரு. இப்போ அமித்ஷா வரும்பொழுது வந்து இப்போ இந்த டீலிமிட்டேஷனுக்கான ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொல்லிட்டு போனார். மோடி அவர்கள் வரும்பொழுது தமிழக மக்களுக்கு இல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது ஆட்டம் காணும் மாதிரியான ஏதாவது விஷயம்? நிச்சயமா மோடி அவர்களுடைய பேச்சு நியாயமான, நேர்மையான, தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயமா இருக்கும். இவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணும்? ஒன்று உண்மை இருக்கணும், இல்லை நேர்மை இருக்கணும், இல்லைன்னா கருத்து சொல்வதிலேயாவது ஒரு செறிவு இருக்கணும். ஒன்றுமே கிடையாது, வெத்து வேஸ்ட். உலக நாடுகளினுடைய தலைவன் அமெரிக்கா கண்டு நம்ம அப்படிலாம் பேசலாம். அவங்கள அமெரிக்கா கண்டு அலறுகின்ற, பயந்து ஒடுங்குகின்ற, அமெரிக்காவை பாராட்டுகின்ற எங்கள் தலைவன் அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. உலகமே பார்த்து வியந்து பாராட்டி, நான் சொல்லலை, வெளிநாடுகளில் பல பிரச்சனைகளாக சிக்கியிருந்த இந்தியர்கள் நம்ம நாடு மோடின்னு சொன்னோன்னா கடந்த 10 ஆண்டுகள் எக்கச்சக்க மாற்றம் ஏற்பட்டிருக்கு.
ரஷ்ய சிறையில் வந்து டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்ட இந்தியன், குறிப்பாக வந்து ஒரு அந்த நாட்டினுடைய விஷயம் பிறகு ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பண்ணவர் அண்ணாமலை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லி ஜஸ்ட் லைட்டர் தூக்கிட்டு வந்திருக்காரு இந்தியாவுக்கு. இப்போ ஒரு வாரத்தில் நடந்துச்சு. இதே மாதிரி வெளிநாடுகளில் அந்த கான்ட்ராக்டில் போய் அங்கேருந்து சிக்கி தவிர்த்த அரேபிய நாடுகளில் அத்தனை பேர் வெளியே வந்திருக்காங்க. நீங்கள் வந்து வேற ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நீயா நானாங்கிற தொலைக்காட்சியில் வெளிப்படையாக பலவர் மோடியை பாராட்டியிருக்காங்க. நாங்கள் வந்து அவரால் தான் தப்பிச்சோம், வெளிநாடுகளில் அவ்வளோ பெரிய மரியாதை நமக்கு இருக்குது, இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சரே மாறி போச்சு வெளிநாட்டில். அப்படிப்பட்ட தலைவனுக்கு நீ வந்து உனக்கு பதில் சொல்லணுமா? யார் நீ? இவர்கள்லாம் அரசியல் ரீதியாக உளுத்து போனவர்கள், ஸ்பெயின் ஃபோர்ஸ் டெட் என்ன சொல்லலாம், கால் எக்ஸ்பைரி ஆனவர்கள். எக்ஸ்பைரி ஆன மருந்தை இன்னும் வச்சுக்கிட்டு போலி லேபிள் வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு மோடி அவர்கள் வரும்பொழுது திமுகவுக்கு ஒரு ஆட்டம் இருக்கு. வருகிறார் என்று சொன்னப்பே ஆட்டம் இருக்கு, வந்ததுக்கு அப்புறம் ஆட்டம் ரெண்டாவது, அது டபுள் ஆட்டம். அது அப்போ பார்த்துக்குவோம் நம்ம.